வணக்கம். இந்த காலையில் நம்ம பார்ப்பது திருமணம் எப்போது நடக்கும் என்பது பொதுவான விதிகள். தனிப்பட்ட ஜாதகம் பொதுவா எப்போ நடக்கும் இதுதான் நம்ம எதிர. திருமணம் என்பது நாம் இந்துக்கள் முறையில் செய்யக்கூடிய தாலி கட்டிக் கொள்வதா அல்லது மோதிரம் மாற்றிக் கொள்ளக்கூடியவதா அல்லது இஸ்லாமிய சகோதரர்கள் செய்யக்கூடிய நிக்காவா, இது சடங்கு. திருமணம் என்பது நீடித்த தாம்பத்திய சுகத்தை, ஒரு தொடர்ச்சியான தாம சுகத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் திருமணம். அதன் பிறகு குழந்தை பாக்கியம், இது மற்றதெல்லாம் சடங்கு. திருமணத்தை தாம சுகம் என்றால் முதன்மையான யாரு? சுக்கிரன். சுக்கிரன் சுக்கிரன் தான் இங்கே ஒருவருக்கு காமம், காதல், தாம்பத்திய சுகம் போன்ற அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். சுக்கிரனை முதன்மையானவர். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பாவகம் என்றால், முதன்மையான பாவம் என்றால் 7, 11. அடுத்ததாக மன்னிக்கும் 3. இந்த பாவங்கள் தான் நாம் திருமணத்திற்கு முதன்மையாக பார்க்க வேண்டும். 7, 11, 3. இந்த அதிபதிகளுடைய தசாபுத்தி அந்த காலங்களில் ஒருவருக்கு திருமணத்துக்கு பிறகு தாம்பத்திய சுகத்தை அணியக்கூடிய அமைப்புகளை இந்த பாவங்கள் கொடுக்கும். 7, 11, 13 இது முதன்மையானது. பாவகங்கள் 7ஆம். ஏன் நாம் இங்கே சுக்கிரனை முதன்மை பார்த்துக்கிறோம் என்றால், இந்த பாவங்களுடைய முதன்மையான பாவக காரத்துவங்களை அடிப்படையான காலப்புற தத்துவத்துப்படி 7ஆம் இடம் என்ற துலாம் சுக்கிரனுடைய வீடு. அதனால்தான் முதன்மையாக நாம் இங்கே சுக்கிரனை எடுத்துக் கொள்கிறோம். இங்க 11 ஒவ்வொரு வீடும் இருக்குல்ல, இந்த ஸ்தானங்களை 7, 2, 11 திரிகோணம், 11 3 திரிகோணம். இதை நாம் என்ன சொல்லுவோம் என்றால் காம திரிகோணம் என்போம். காம திரிகோணம், காம திரிகோணம். இந்த பாவங்களை 7, 11, 3 இது முதன்மையான பாவம் என்பது 7, 2ஆம் பாவம் 11, 3. இந்த பாவங்கள் தான் ஒருவருக்கு திருமணம் நடக்கும். அதைதான் காம திரிகோணம். 7 பாத்தீங்கன்னா 5, 7 5, 11 5. இதைத்தான் நாம் திரிகோணா வரும் இந்த கணக்கு. அதான் காம திரிகோணம் என்கிறோம். அடுத்ததுபடியாக 7 இது 2ஆம் பாடியில். இது பொதுவானது, தனிப்பட்ட ஜாதகம் கிடையாது, இது பொதுவான விஷயம். 7, 12 திருப்பி 3. 7, 12, 3. ஏன் திருப்பி 7 பண்ணுறோம்னா, 7ஆம் இடம் என்பது நீங்கள் யாரை திருமணம் செய்ய போறீர்கள். 7ஆம் இடம் என்பது நீங்க யாரை திருமணம் செய்ய போறீங்க அதுக்கு சொல்றது. 12ஆம் இடம் என்பது கட்டில், அயன சயன போகஸ்தானம், கட்டில் சுவர் அடையக்கூடிய அமைப்பு 12ஆம் இடம். 3ஆம் இடம் என்பது அந்த கட்டில் சுகத்தில், அந்த தாம்பத்தியத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வீரியமாக செயல்பட போறீர்கள், இந்த 3ஆம் இடம் அதை குறிக்கும். இந்த 3ஆம் இது ஒவ்வொன்றும் பிரியாது, ஒவ்வொன்று இணைந்தே செயல்படக்கூடிய தன்மை கொண்டது. அடுத்தபடியாக 2ஆம் இடம். ஏன் 2ஆம் இடம் எடுத்துக்கிறோம்? குடும்பஸ்தானம். இந்த இது அமைஞ்சிட்டாவே இங்க எல்லாமே கிடைச்சிடும். எல்லாமே ஒரு செயின் போல தானே, இங்க கிடைச்சிட்டா இங்க எல்லாமே கிடைச்சிடும். குடும்பம் அமைஞ்சிட்டா தாம்பத்தியம் கிடைச்சிடல. அதைத்தான் இங்கே 2ஆம் இடமாக குடும்பஸ்தானம். இதையும் நாம் பார்க்க வேண்டும். இது போன்ற அமைப்புகளை இதுல திருமணங்கிறது ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துல இங்கே இந்த காலம் நடக்கலாம், இந்த புக்தியில் நடக்கலாம், இல்ல இந்த புக்தியில் நடக்கலாம், இல்ல இந்த புக்தியில் நடக்கலாம், இல்ல இதுல நடக்கலாம், இல்ல இது நடக்கலாம். அது ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இது போன்ற அமைப்புகளை நடக்கலாம் என்பதுதான் இந்த வீடியோடைய கருத்து. இப்போ அடுத்ததாக சில நேரங்களில் 6, 8ஆம் அதிபதிகளும் திருமணத்தை கொடுப்பார்கள். சில லக்கணங்களுக்கு இந்த 6ஆம் 8ஆம் அதிபதிகளும் திருமணத்தை கொடுப்பார்கள். எந்த லக்கணம் என்றால் ரிஷபம். இங்கே குரு 8க்கும் அவர்தான், 11க்கும் அவர். அதனால இங்க 11 கண்டினியூட்டி ஆகுது பாருங்க. அப்ப குருவும் இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கொண்டவர். அடுத்ததாக விருச்சிகம். விருச்சிகம் பாத்தீங்கன்னா 8,
11 கூடிய புதன் அவரும் திருமணத்தை கொடுப்பார். புதனும் இங்கே 14 தொடர்பு கொண்டனால புதனும் இங்கே விருச்சிகக்காரர்களுக்கு திருமணத்தை கொடுப்பார். 14 தொடர்பு கொண்டனால இந்த 6-8ஆம் அதிபதிகளுடைய காலங்களிலும் திருமணம் நடக்கும். அதே போல விருச்சிகக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ஆகிய செவ்வாயும் 12ஆம் இடம் இங்கே அயனஸ் போகஸ்தானம் என்பதால் செவ்வாயும் திருமணத்தை கொடுப்பார். இது எல்லாமே பொதுவான பலன். தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்ப நடக்கும் எப்படி நடக்குங்கிறத நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தை சொல்ல முடியும். இது எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டி, பொதுவான பலனை நம்ம சொல்றோம். நீங்க உங்களோட ஜாதகத்துல எடுத்து பார்த்துட்டு சொல்லுங்க எப்ப நடந்துச்சு. இது மாதிரி இது கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்துல ஒரு நண்பர்கள் அதில் எடுத்து பாருங்க. இது இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்திருக்கும். இங்க 6ஆம் இங்க 2 ஆதிபத்தியம் இருக்கனால இந்த 11ஆம் இடம் திருமணத்தை இருக்கனால இந்த காலகட்டத்திலும் திருமணம் நடக்கும். நம்முடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு பார்க்கணும்னா இந்த எண்ணை தொடர்பு கொண்டு 70 10 73 13 65 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.